வணக்கம். இது சீர்காழி பப்ளிக் நியூஸ். சீர்காழி ஒன்றியத்தில் மக்களின் நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற தொடர் காத்திருப்பு போராட்டம் குறித்த செய்தி சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெம்மேலி மற்றும் மருதங்குடி ஊராட்சிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் சாலை கடந்த பல நாட்களாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அரூர், ஆலஞ்சேரி, மருதங்குடி மற்றும் ஐவேலி உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வே. நீதிசோழன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு சாலை சீரமைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். மேலும் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் எஸ். சிவராமன், தலைவர் பே. வீரராஜ், ஒன்றிய செயலாளர் கே. வரதராஜன், மாதர் சங்க மாவட்ட செயலாளர் கே. வித்யாதேவி மற்றும் அந்தந்த கிராம பொறுப்பாளர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மக்களின் கடுமையான போராட்டத்தை அடுத்து வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் வரும் 1 மாத காலத்திற்குள் சாலையை செப்பனிட்டுத் தருவதாக உறுதியளித்தனர். அதிகாரிகளின் இந்த உறுதியை ஏற்று கிராம மக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். ஆனால் சொன்னபடி அதிகாரிகள் சாலையை சீரமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாக இருக்கும் என போராட்டக் குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி மக்களின் இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேறப்படுமா? காத்திருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சீர்காழி பப்ளிக் நியூஸ். வாய்ஸ் ஓவர் ப்ளீஸ்.